ஸோ நம்ம பாம்ஸ் குரியல்னு சொல்றோம் இல்லையா, முதுகுல 3 கோடு போட்ட அணில். அணில் வந்து இந்த மாதிரி தான் கூடு கட்டி தான் அதுக்குள்ள அதோட குட்டியை வந்து வைக்கும். சில விலங்கினங்கள் வந்து அதோட எப்படி மனுஷங்களோட பழகும் அப்படிங்கிறத வச்சு தான் தமிழ் பேர் கொடுத்துருப்பாங்க. அணில் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க, அணில் குட்டியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அணில் பிள்ளைம்பாங்க. ஏன்னா அவ்வளவு அஃபெக்ஷனேட்டாக அது பழகுச்சுனா பழகும். வீட்டில் யாராவது ரெஸ்கியூ பண்ணி வளர்த்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அடுத்தது வந்து கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கீரியுமே அதே மாதிரி மனுஷங்களோட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். ஸோ அந்த காலத்தில் வீட்டிலேயே வச்சுருப்பாங்களாம் கீரியை. நமக்கு நிறையா அந்த மாதிரி நாடோடி கதைகள் இதிலெல்லாம் நிறையா கீரியை வச்சு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டாக் மாதிரி அது ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு போக தான் வச்சுக்கிறேன்.